கொஞ்ச நாள்ல இந்த சந்தனு காலமாயிட்டார். இந்த சித்ராங்கதன் விசித்திர வீரியன்கிற 2 பேரை வளர்க்கிறார் பீஷ்மர். மூணாவதா ஒரு பையன் உண்டு, 2 பேரை வளர்க்கிறார். வளர்க்கும் போது அதுல சித்ராங்கதன்கிறவன் ஒரு யுத்தத்துல கந்தர்வர்களோட சண்டையில அவனுக்கு உயிர் பெறுறது. இந்த விசித்திர வீரியன்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது விசித்திர வீரியன் பெரிய பலசாலி கிடையாது. ஏன்னா வயசான காலத்துல அவன் சந்தனுக்கு பிறந்ததுனால காச நோய் உள்ளவன் அவன். பொதுவாகவே எல்லாம் நான் பதிவுக்காக சொல்லிட்டு போறேன். சத்தியமா மனசாட்சியோட பேசக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட கேளுங்கோ, குழந்தை பெத்துக்கிற வயசு எது, குழந்தை எத்தனை வயசுக்குள்ள பெத்துக்கணும் அப்படின்னு கேளுங்கோ. ஆண்களா இருந்தா 28 வயசு 30 வயசுக்குள்ள பெத்துடணும். பெண்களா இருந்தா 25 26 வயசுக்குள்ள குழந்தை பெத்து முடிச்சுட்டு இருப்பார்கள். மேக்சிமம் போனா 30 வயசு தான். இப்ப 35 வயசுலதான் கல்யாணமே. அது என்ன ஆகும்னா அடுத்த தலைமுறையை பலவீனப்படுத்தும். அது நம்ம உடம்புல உள்ள செல்லெல்லாம் வீக் ஆகி எல்லா வியாதியும் குடிகொண்ட பிறகு அதன் பிறகு நாம் குழந்தையை பெற்றுட்டோம்னா அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுமே. அப்படியே நல்ல புஷ்டியா இருக்கிறது என்ன குழந்தையை பெற்றுக்கணும். இவன் கொஞ்சம் வயசான புறம் பெற்றுனதுனால அந்த விசித்திர வீரியன் பெரிய பலசாலியா இல்லை. அந்த காலங்கள்ல க்ஷத்ரிய விவாகம்ங்கிறது கல்யாணம் 8 வகை. இந்த நாட்டுல 8 வகையான கல்யாணங்கள் தமிழ்லையும் உண்டு. உன்னை சில பேர் ஐயர் பண்ற கல்யாணம் வேற, நாம பண்ற கல்யாணம் வேற, எத்தையா கலப்பி விடுறான். அப்படி எல்லாம் கிடையாது. கல்யாணம்ங்கிறதுல சடங்குகள் சிலது உண்டு. முக்கியமானது 5. இது அத்தனை பேருக்கும் பொது. பிராமணர்களா, க்ஷத்ரியர்களா, வைசியர்களா அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பொது 5 விஷயம். வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிபீடனம். பொண்ணு கேட்கறது. அந்த காலங்கள்ல இத பரிசம் போடுறதுன்னு அப்ராமணர்கள் சொல்லுவார்கள். நம்ம இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு பண்ற மத்தியில பொண்ணை கேட்கணும். யார் கேட்கணும்னா பிள்ளையை பெற்றவன் தான் கேட்கணும். ஆண்மகனை பெற்றவன் தான் கேட்கணும். பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லக்கூடாது. இது சாஸ்திரம். இது ஒரு காலத்துல இதை சொன்னோம்னா ஏத்துக்கல. ஏன்னா நாம போய் எப்படி நான் ஆம்பளைய பெற்றிருக்கேன், நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு ஒரு திமிரு. அதை தாண்டி யாராவது சாஸ்திரப்படி அதை அனுஷ்டானம் பண்ணலாம்னு நினைச்சா கல்யாணமும் ஆகாது. என்ன சார், நல்ல குடும்பம், நல்ல பையன், நன்னா சம்பாதிச்சிருக்கான், நன்னா படிச்சிருக்கான், வாலண்டியரா அவங்களே கேட்கறாங்கன்னா வேற ஏதோ டிஃபெக்ட் இருக்குங்கிறான். அப்படியாச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பையனை பெற்றவாதான் ஜாதகத்தை தூக்கின்னு அலையிறாரு. பொண்ணை பெற்றவர்கள் என்னை மாதிரி இப்படி ஒரு சிம்மாசனத்துல உட்காந்து கால் மேல காலை போட்டு யோஜனை பண்ணிட்டு சொல்றேன். பொண்ணை கேட்டுட்டு சொல்றேன். பொண்ணு இன்னும் தீர்மானம் பண்ணல. ஒரு கேள்விக்கு இத்தனை பதில். 10 ஃபோன் 15 ஃபோன் பண்ணினாலும் நேர போனாலும் என் பொண்ணு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிற மூடுக்கு வரல. இவதான் கண்டுபிடிச்சா. எதையாவது சொல்ல வேண்டியது. திமிரு. குழந்தைகளை சம்பாதிக்க வச்சுட்டு வாழ்க்கையை நாசம் பண்றோம். எதுக்கு எதுன்னே புரியல. சம்பாத்தியம் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை நாசமா போயிடுச்சுன்னா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த சிஸ்டம் படி இருக்க பழக்கி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. சிஸ்டம் மீறவே கூடாது. ஏன்னா நாம தப்பா நடந்தா நாம மட்டும் நாசமா போகல, நம்ம சுத்தி உள்ள சரௌண்டு நாசமா போறது. அதை யாருமே மனசுல வாங்கிக்க மாட்டேங்கிறோம். நாம ஒருத்தன் கெட்டோம்னா எல்லாம் சுத்தி இருக்கிறதும் கெட்டு போகும். அதுக்கு நாம அனுமதிக்க கூடாது. இந்த உலகம் நிம்மதியா இருக்க வேண்டிய உலகம் அது. இதுல இது மாதிரி அபிப்பிராயங்கள். இந்த பொண்ணு கேட்கறது, பொண்ணை கொடுக்கறது, கன்னிகா தானம் அப்படிங்கிறது. 3வது அந்த பையனை, அந்த பொண்ணை கொடுக்கறேன்னு சொல்றது. 3வது அந்த பையனுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது. கொடுக்கறேன்னு சொல்றது வேற, கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது வேற.
தாசியாமி கல்யாணங்கள் எல்லாம் பார்த்தா புரியும். அது 4வது பாணி பீடனம், பாணி கிரகணம். இதுல ஒரு ஆச்சரியம் புரியுற மாதிரி சொல்றேன். பெண்ணை பெற்றவர்கள் வீட்டுல கல்யாணம்ங்கிறது கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது தான். மகனை பெற்றவர்கள் வீட்டுல கல்யாணம்ங்கிறது பாணி கிரகணம் தான். அதனால இன்றளவும் ஐயர்மார்கள் பிராமணர்களுடைய பத்திரிகையில பார்த்தாலே இது பெண் வீட்டு கல்யாணமா புள்ள வீட்டு கல்யாணமான்னு அந்த பத்திரிகையில உள்ள வச்சனத்திலேயே தெரியும். பெண் வீட்டுக்காரர்களாக இருந்தால் கன்னிகாதாரம் செய்து கொடுப்பதாய் அப்படின்னு போட்டிருப்பார்கள். பிள்ளை வீட்டு கல்யாணமா இருந்தா பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் அப்படின்னு போட்டுருவார்கள். இப்ப என்ன நினைக்கிறோம் நாம, எதுக்கு இந்த செலவு பண்ணணும்னு ஒரே பத்திரிகையில இருவீட்டார் அழைப்புன்னு போட்டுறோம். இருவீட்டார் அழைப்பு அப்படின்னு அந்த சிஸ்டம்னு சிலது இருக்கணும். இந்த கல்யாணத்தை பத்திரிகையை பார்த்தாலே இந்த விஷயங்கள் புரியுற மாதிரி இருக்கும். கலரே அப்படி இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும் பத்திரிகை, மஞ்சள் தடவினா மாதிரி இருக்கும். பொதுவாக இப்போ மஞ்சள்னு வருது, ஒரு காலத்தில் மஞ்சள் தடவி தான் அதை அனுப்புவோம் நாம. அது மாதிரி கருப்பு தடவி வந்தா கண்டோலன்ஸ் விஷயம் அது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இந்த கல்யாணங்கள்ல 3 சொன்னேன். பொண்ணை கேட்கணும், பொண்ணை கொடுக்கணும், கன்னிகாதானம் பண்ணிக்கணும். 4வது பாணி கிரகணம், கையை பிடிச்சுக்கிறது. 5வது சப்தபதி, 7 அடி நடக்கிறது. இது ஹிந்துக்கள் எல்லாருக்கும் பொதுவானது. இதுல பிராமணர்கள் அப்ராமணர்கள் இந்த விஷயமே கிடையாது. இதை யாராவது பண்ணலைன்னா விட்டு போயிடுத்துன்னு அர்த்தமே தவிர இது எல்லாரும் பண்ணணும் இந்த விஷயத்துல. இதுல ஒண்ணு மட்டும் சத்திரியர்களுக்கு மாறும். இந்த பொண்ணு கேட்கறது பொண்ணு கொடுக்கறது அது விஷயம் இல்லை. இந்த கன்னிகா தானம்னு சொல்றேன் பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா கையில இந்த பொண்ணோட கையில கோ எப்படி தானம் பண்ணணும்னா பசுமாடு, ஸ்வர்ணம், சாலக்கிராமம் இவைகளெல்லாம் வச்சுதான் அந்த பொண்ணோட கையை வச்சு, அதுக்கு கீழே அப்பாவோட கையை வச்சு நீர் வார்த்து தார வாக்குறதுன்னு சொல்லுவார்கள். கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரண பூஷிதா தாஸ்யாமி விஷ்ணவே துப்யம் பிரம்மலோக ஜிகி, அந்த மந்திரங்கள் அது மாதிரி உள்ளது. இப்படி கொடுக்கும்போது அந்த பையன் இப்படி கையை அடியில வச்சு வாங்குவான். அப்ப பொண்ணோட கை கொடுக்கிறவனோட கை மேல இருக்கும், வாங்குறவரோட கை கீழே இருக்கும். இத சத்திரியர்கள் ஏத்துக்க மாட்டார்கள். தன் கை கீழே இருக்கிறத ஜாதி க்ஷத்ரியன் அவமானமா நினைப்பான். ஏன்னா அவனுக்கு வாங்கி பழக்கம் கிடையாது, கொடுத்துதான் பழக்கம். கொடுத்துதான் அவர்களுக்கு பழக்கமே தவிர வாங்கி பழக்கம் கிடையாது. அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் சொன்னது வீரிய சுல்கம்னு சொன்னது. ஒரு பெரிய திறமையை காமிச்சு அந்த பெண்ணை அடையறது. பராக்கிரமம், பலம், லட்சியம், ஒரு பெரிய வில்ல எடுத்து பானங்களை போடுறது, இல்ல பெரிய பலமான சில பொருள்களை தூக்கிறது, காளையை அடக்கிறது. கிருஷ்ணாவதாரத்திலேயே உண்டு. 7 காளையை பகவான் அடக்கி ஒரு பெண்ணை கல்யாணம், லக்ஷ்மணாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு இருக்கு. இதெல்லாம் உண்டு. இது பலத்துக்கு உண்டு, பராக்கிரமத்துக்கு உண்டு. இதை தாண்டி ஸ்வயம்வரம்னு உண்டு. அது என்னன்னா இச்சாஸ்வயம்வரம்னு பேரு. ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு தயாரா இருக்காருன்னு எல்லா ராஜாக்களும் உட்கார்ந்துப்பார்கள். வரிசையா ராஜாக்கள் உட்கார்ந்துக்கிறது. அந்த பெண்ணு கையில மாலை எடுத்துன்னு வருவா. பக்கத்துல உள்ளவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். இவன் இந்த தேசத்து ராஜா, இவனுக்கு இத்தனை வயசாகிறது, இவன் ஏற்கனவே கல்யாணமானவன் ஆகாதவன், இத்தனை போர்ல இவன் ஜெயிச்சிருக்கான், இத்தனை போர்ல இவன் தோத்துருக்கான், இவனுக்கு குழந்தை இருக்கு இல்ல, எல்லா டேட்டாவும் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணு விருப்பம் இருந்தா மாலையை போடலாம், இல்லைன்னா நகரலாம். இதுக்கு இச்சா ஸ்வயம்வரம்னு பேர். இது மாதிரிலாம் சிஸ்டம் அந்த காலங்கள். இதுல எதுலையுமே இவன் செலக்ட் ஆக மாட்டான். விசித்திர வீரியன். அதான் இந்த ப்ராப்ளமே. அப்படிங்கிறதுனால பீஷ்மர் என்ன பண்றார், தன் தம்பிக்கு பதிலாக தான் போறார். காசி ராஜாவுக்கு 3 பெண், அம்பே, அம்பாலே, அம்பிகே அப்படின்னு 3 பெண். அந்த 3 பெண்ணுக்கும் ஒரே நேரத்துல சுயம்வரம் வைக்கிறான். இவர் போறார் சுயம்வரத்துல.
இவர் வந்து உட்கார்ந்துன்ற உடனே எல்லா ராஜாக்களும் பயப்படுறான், நக்கல் அடிக்கிறான். பயம் என்னன்னா, இவர் வந்து பலசாலி, இவர் பராக்கிரமத்தினால அந்த பெண்ணை தூக்கின்றுவர். அதுல இன்னொன்னு சொல்ல நான் விட்டுட்டேன். ஒருத்தன் கழுத்துல மாலை போட்டா அதோட அது முடிஞ்சு போயிடாது. எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு மாலை போயிட்டா, இவ யாரெல்லாம் மாலை போடலையோ அவர்கள்லாம் சண்டைக்கு வருவார்கள். என்ன நீ எப்படி ரிஜெக்ட் பண்ணினேன்? அப்ப அவன் வந்து இவர்களோட சண்டை போடுறதுக்கு சக்தி இருந்தாதான் அந்த பெண்ணை அடைய முடியுமே தவிர, இல்லைன்னா எவன் சண்டை போடுறானோ அவன் அடைஞ்சிருவான் அந்த பெண்ணை. இதெல்லாம் வந்து என்ன சார் இப்படிலாம் உண்டான்? இதெல்லாம் வந்து பல பராக்கிரமத்துக்குள்ள விஷயம். அந்த பெண்களும் அப்படி விரும்புவார்கள். சோனி சொக்கட்டானெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் விரும்ப மாட்டார்கள். இன்னைக்குதான் பைத்தியம் முடிச்ச அலையிறது. அது பெரும்பாலா ஒரு காலத்துல நல்ல குலம், குணம், கோத்திரம், அழகு அப்படிங்கிறது போக ஒரு குணத்தினால, படிப்புனால, பதவியினால, குலத்தினால, அழகுனால இவனை தேர்ந்தெடுத்தா அப்படிங்களாம். கெட்டவனை ஹீரோ மாதிரி காண்பிச்சா அதுல ஒரு மயக்கம்னா, இந்த புத்தி எங்க போய் சொல்றது? யார் மேல இதை குறை சொல்றது? நாம இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிறதுங்கிறது ஜனங்களுக்கு தெரியறதா தெரியலையா? புரியவே இல்லை. பெண்ணை பெற்று அந்த பெண்ணோட அப்பா அம்மா நிலையில இருந்து பார்த்தாதான் நான் சொல்றது புரியும். ரொம்ப வயத்தறிச்சலான விஷயம் அதெல்லாம். அந்த காலத்துல எல்லாம் சத்திரியர்கள் பராக்கிரமத்துக்கு, அதுல சத்திரியர்கள் தான் கலந்துக்கலாம், கண்டவன் கலந்துக்க முடியாது. அதுலயும் ஒரு நியமம் உண்டு. பீஷ்மர் வந்த உடனே இங்க ஒரு சந்தேகம் வர்றது. ரெண்டு விஷயம். இவர் பராக்கிரமத்தினால இவர் ஜெயிப்பர், ஆனா இவர் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு, இவர் எங்க இங்க வந்தார்? இந்த கேள்வி வர்றது. இவர் என்ன பண்றார்? அம்பே, அம்பாலே, அம்பிகைங்கிற அந்த 3 பெண்ணு மாலை எடுத்துன்னு வந்த உடனே அலேக்கா 3 பேரையும் தூக்கினார் ஒரே கையால. தூக்கி அந்த அளவுக்கு ஆஜானுபாகுவா ஆக்கிருத்தி இருக்கும். இன்னைக்கு வந்து நிஜமாவே நான் ரொம்ப வயத்தறிச்சலா இருக்கு ஜனங்களை பார்த்தா. சரி, புத்தி பலமும் கிடையாது, சரீர பலமும் கிடையாது, சரியான சத்தான உணவுகளும் கிடையாது, உடற்பயிற்சியும் கிடையாது. இதெல்லாம் போராதுன்னு இந்த உடம்ப நாசம் பண்ற மாதிரி கெட்ட பழக்கங்கள். 2 பாப்பிகள் வந்து 2 கெட்ட பழக்கத்தை நமக்கு காமிச்சுட்டு போனான் இந்த பாரத நாட்டுல. அதுக்கு முன்னாடி அந்த 2ம் நம்ம நாட்டுல கிடையாது. ஒன்னு புகையில, இன்னொன்னு காஃபி டீ குடிக்கிறவன். இந்த 2ம் இந்த நாட்டுல பழக்கத்துல கிடையாது. இந்த புகையில எப்ப வந்தது இந்தியாவுக்குள்ள, காஃபி டீ எப்ப வந்தது? நீங்க வரலாறு படிங்க, உங்களுக்கே தெரியும். பிரிட்டிஷ்காரன் காலத்துல காஃபி டீ வந்தது. அதுக்கு முன்னாடி எவ்வாறு இந்த போர் எடுத்து வந்தாரோ அவர்கள் காலத்துல புகையில வந்தது. நம்மூர் பழக்கம் கிடையாது புகையிலங்க. இது உடம்ப நாசம் பண்ணும். உடம்ப எந்த வகையிலையாவது எடுத்துட்டா நாசம் பண்ணும். இப்ப ஜனங்கள்கிட்ட சர்வசாதாரணமா இருக்காது, சர்வசாதாரணமா இருக்கு. மத்தியபானம் இருக்கு பத்தியில, மத்தியபானம் கூட அவ்வளவு பெரிய கெட்ட பழக்கம் கிடையாது. நான் சொல்றது வந்து நீங்க கதை சொல்ல வந்தேலா, இதை சொல்ல வந்தேலான்னா இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்ல வரேன். அந்த காலத்துல எல்லாம் தென்னங்கல்லு, பனங்கல்லுன்னு குடிச்சுட்டு அவர்கள் பாட்டுக்கு தெம்பா வேலை செய்வார்கள். ராஜாக்கள்லாம் பழ ரசங்களை குடிப்பார்கள். அது வந்து உடம்புல பட்ட புண்ணமா மறக்கிறதுக்காக. இது மாதிரி கண்டதை குடிச்சுட்டு புத்தி நாசமாகி உடம்பு குடல் கட்டு போய் வீணா போக மாட்டார்கள். சரீர பலம் உண்டு. அப்படி அனாயாசமா 3 பேரை அலாக்கா இடது கையால தூக்குறார். தூக்கின உடனே சண்டைக்கு வந்த அத்தனை பேரையும் அடிச்சு ஒரு கையால விரட்டி அடிச்சுட்டு தேர்ல தூக்கி வச்சிருந்து வந்துட்டார். வந்தா விசித்திர வீரியனுக்கு இந்த 3 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இது வந்து பண்ணலாம். அவன் பண்ணலைன்னா அப்பாவோ சகோதரனோ ஜெயிச்சு கிஃப்டா கொடுக்கலாம். அதுல பண்றார் அவர். இதுல 3 பேர்ல முதல் பெண்ணுக்கு அம்பேன்னு பேர். அவன் என்ன பண்ணினா, எல்லாம் முடிஞ்சு அஸ்தினாபுரப்பட்டினம் வந்த பிறகு பீஷ்மர்கிட்ட சொன்னா, உன் தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா. ஏன்னு கேட்டான் பீஷ்மர். அந்த சுயம்பர மண்டபத்துல சால்வராஜா வந்திருந்தான். சால்வன்னு ஒருத்தன் அவன் வந்திருந்தான். அவனை பார்த்த உடனே நான் விரும்பினேன், நான் கண்ணால அதை தெரிவிச்சேன், அவனும் என்னை விரும்பினேன்னா.
அதனால நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு பீஷ்மர் சொன்னார், இதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமே, இது அங்கேயே நான் உன்னை தொடும்போதே நான் ஒருத்தனை விரும்புறேன்னு சொல்லிவிட்டா அப்புறம் தொடக்கூடாது. அதுல ஒரு நியமம் உண்டு, அது ரொம்ப நுட்பமானது. இது நான் ஒருத்தனை விரும்புறேன் அப்படின்னு ஒரு பெண்ணு மனசால சொல்லிவிட்டான்னா அந்த பொண்ணை போய் தொடக்கூடாது. உடனே என்ன பண்ணினார், அந்த பொண்ணை ஒரு தேர்ல வச்சு செக்யூரிட்டியோட அந்த சால்வராஜாட்ட அனுப்பிச்சார். அவன் என்ன பண்ணினான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா. ஏன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொன்ன, என் சுயம்பரத்தில் கண்ணை காமிச்சியே நான் உன்னை விரும்புறேன்னு சொன்னேனே. அவன் சொன்னா, அது பீஷ்மர் உன்னை தூக்கின்னு போறதுக்கு முன்னாடி. இப்ப பீஷ்மர் உன்னை தூக்கின்னு போயிட்டாருங்கிற ஒரு அவப்பெயர் உனக்கு இருக்கும். அப்ப நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னை பீஷ்மர் தொட்டுட்டார். தொடத்தானடா தொட்டார், நான் என்ன அவரோட குடும்பமா நடத்தினேன்? அதை எப்படி யார் நம்ப முடியும்னு கேட்டான். இப்படி ஒரு கடுமையா பேசினான். சி அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி வந்தா. வந்தவன் என்ன பண்ணினா, இது மாதிரி அவன் பேசினா எனக்கு அவனை பிடிக்கல, சரி உன் தம்பியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. விசித்திர வீரியனை கேட்டார். அதுக்குள்ள இவர் என்ன பண்ணிட்டார், அம்பிகா அம்பாலிகாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் தம்பிக்கு. விசித்திர வீரியன்ட்ட கேட்டார். அவன் சொன்னா, நான் உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல பொண்ணை மானமுள்ள ஆம்பளை கல்யாணம் பண்ணிப்பானான்னு கேட்டான். எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா யாராவது? மானம் உள்ளவன் பண்ணிக்க மாட்டான். அதனால நான் பண்ணிக்க மாட்டேன். அப்ப அம்பை சொன்னா, அப்ப என் வாழ்க்கையோட கதி? அதுக்கு யார் பதில் சொல்றதுன்னார் பீஷ்மர். நீ தான் பதில் சொல்லணும்னா. நீ தானே என்னை தூக்கின்னு வந்த, நீ தான் பதில் சொல்லணும். நான் என்ன பதில் சொல்லணும்னு கேட்டார். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னார். அவர் சொன்னார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைங்கிற நியமத்துல தானே இருக்கேன். அப்ப உன்னாலதானே என் வாழ்க்கை கெட்டு. இந்த பார், என்னால கடல்ல. இதுல எல்லாம் சூக்ஷ்மம் இருக்கு. நீ நான் உன்னை தூக்கும் போதே நான் சால்வராஜனை விரும்புறேன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை தூக்கி இருந்தேன்னா என்னால கெட்டதுன்னு சொல்லலாம். நீ அங்கவாய பொத்தின்னு இருந்துட்டு இதெல்லாம் கதையில படிச்சுட்டு இன்னைக்கு வாழ்க்கையை பார்க்கறதே எவ்வளோ ஆத்திரம் வரும் தெரியுமோ. ஒரு பையனை லவ் பண்ணி அப்பா அம்மா சொல்லி நான் சரி மாத்திக்கிறேன்னு சொல்லி இன்னொரு பையனை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி இந்த பெத்த தாய் பைத்தியங்கள் இருக்கு பாருங்க அப்பா அம்மா, இந்த ஃப்ராடோட பேச்சை நம்பி கல்யாணத்துக்கு பத்திரிகையும் அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்து முத நாள் ராத்திரி அந்த பையனோட ஓடி போயிடுறான். நடக்கிறது இன்னைக்கு நடக்கிறது. நான் என்ன சொல்றேன், கல்யாணம் அவரவர்களுடைய சுதந்திரம். நீ அந்த பையனை பண்ணிக்கணும்னா அதுலயே உறுதியா இருந்து தொலைய. ஒத்த வாழ்க்கையை ஏன் கெடுக்கிற? ஒருத்தனுக்கு தீர்மானம் பண்ணி. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, இப்ப அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது எங்க அப்பா மிரட்டினான்னா அது கூட நியாயம் வேணா. அந்த பையனோட சேர்ந்து வெளியில போய் சுத்தி பேசி கீச்சி, யாரு நிச்சய பையனோட எல்லாம் பண்ணிவிட்டு அவனோட ஹோட்டல் கிட்டெல்லாம் சுத்திட்டு சினிமா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனையும் மனசை கெடுத்துட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிடுறான். ஏண்டி இப்படி பண்ணினேன்னா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு சொன்னேன்னா இந்த பையனை ஏன் பழகினேன்னா அது சும்மா பொழுது போறதுக்குங்க. இப்படி ஆயிடுச்சு. நிஜமாவே எங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அது நீங்கள்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்மளை விட கூட சம்பாதிக்கிறார்கள் குழந்தைகள்ங்கிறதுக்காக வாயை புத்தின்னு இருக்கிறதெல்லாம் நியாயம் கிடையாது. அதெல்லாம் சரி கிடையாது. அதுக்காக என்ன வேணாலும் பண்ண முடியுமா? இந்த தேசத்தை நாசம் பண்ண முடியுமா? சமூகத்தை நாசம் பண்ண முடியுமா? வாழ்வியலை நாசம் பண்றதுக்கு நாம் அனுமதிக்கலாமா? தொலைச்சுட வேண்டாம். நான் என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதே ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஆண் குழந்தைகள் தான். ஒரு பெண்ணை பார்த்துட்டா அப்புறம் நான் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. மனசளவுல அந்த பொண்ணை கெடுத்தா மாதிரி ஆயிடும். நான் போட்டோ தரேன், போன்ல வேணாலும் பேசிக்கோ, நேர பார்த்துட்டா அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இந்த கண்டிஷன்ல தான் கல்யாணம். ஒரு ஆம்பளை குழந்தைகளுக்கே அப்படி ஒரு கண்டிஷன் போடணும் நாம. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசை நாம மனசளவுல கெடுத்தா மாதிரி ஆகாத.
நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்தின மாதிரி என்ன சார் பார்க்குறவனெல்லாம் இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நன்னா இருக்குமே தவிர ப்ராக்டிக்கல் வேற. நம்ம சாஸ்திரம் சொல்றது சுத்தமான விஷயம், வாழ்க்கையை சொல்றது. நீங்க சாக்கடை மாதிரி வாழணும்னு நினைச்சா அது வேற விஷயம். நாங்க சொல்றது ஒழுக்கமான வாழ்க்கையை சொல்றோம். ஒழுக்கம்ங்கிறது இந்த சமூகத்துக்கு மிகவும் முக்கியமானது. மனித குலத்தினுடைய அடையாளம் அது. அதை நாம் கெடுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. நிம்மதி போயிடும். சர்வமகந்தி பராங்கனான்னு இருக்கு சாஸ்திரம். நிம்மதி கெட்டு போயிடும். அவர் சொன்னார், நீ உண்மையிலதான் தப்பு, நீ அங்கேயே சொல்லியிருந்தா உன்னை நான் விட்டுட்டு வந்திருப்பேன், நீ இங்க சொன்னா அது நான் என்ன பண்ண முடியும். உடனே இவன் என்ன பண்ணினா, பீஷ்மர் மேல, பீஷ்மரால தான் தன் வாழ்க்கை நாசமா போச்சுன்னு பீஷ்மர் மேல சண்டை போடுறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டா, சிபாரிசுக்கு போனா அங்க எங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா, யார் சொன்னா பீஷ்மர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தே பீஷ்மருக்கு குரு பரசுராமர் சொன்னா இவர் கேட்பறோம் அப்படிங்கிறதுக்காக பரசுராமர்கிட்ட போனார். பரசுராமர்கிட்ட சொல்லி இது மாதிரி என் வாழ்க்கை வீணா போயிடுத்து, நீங்க தான் பீஷ்மர்கிட்ட சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. உடனே பரசுராமர், மகான்கள் எப்போதுமே கருணையோட இருப்பார். ஒருத்தர் கஷ்டம்னு சொன்னா, அப்படியா கவலைப்படாத எல்லாம் சரியா. மகான்களுக்கு லட்சணம் சொல்லும் போது, பிறர் கஷ்டத்தை கேட்கும் போது கண்ணுல கண்ணீர் வரும் அவர்களுக்கு, தன் கஷ்டத்துக்கு அசையவே மாட்டார். இது மகத் லட்சணம். தலையில இடியே விழுந்தாலும் கொஞ்சம் கூட சலனமாக மாட்டார்கள், கலங்கி போக மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். ஆனா பிறர் ஒரு கஷ்டத்தை சொல்லிட்டா பொசுக்குன்னு கண்ணுல கண்ணீர் வரும். இது மகான்களுடைய அடையாளம். எத்தனையோ பேர்கள் பரமாச்சாரியால் இருக்கும்போது, காஞ்சி பெரியவர் இருக்கும்போது எத்தனை பேர் கஷ்டத்தை சொல்லியிருக்கார், எத்தனை பேர் கஷ்டத்தை ஆச்சாரியால் போக்கியிருக்கார். நடமாடும் தெய்வமா இருந்தார். சத்யசாய் பாபா இருந்தார். சுந்தரம்னூர் IAS, அவருக்கு உடம்புல கேன்சர் அப்போலோ பரிந்தும் போயிட்டு இன்னும் 3 மாசத்துக்கு மேல நீ உயிரோட இருக்க மாட்டேன்னுட்டான். எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாரு. பாபாட்ட போனார். பாபா உட்கார்ந்துருக்கார். இப்படி பார்த்து தரிசனம் பண்ணிட்டே வரத்தே எல்லாத்தையும் பேச மாட்டார் பாபா. யாராவது ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணி பேசுவர். என்ன பேசுறாருங்கிறதும் அவளுக்கு தான் புரியும், அந்த பிரச்சனையை உள்ளவாளுக்கு தான். இந்த சுந்தரத்துக்கிட்ட வந்தார். கிட்டக்க இப்படி குனிஞ்சு கேன்சர் கேன்சல் அப்படின்றார். கேன்சர் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 22 வருஷம் இருந்தார். அப்புறம் 22 வருஷம் இருந்தார். இதெல்லாம் ரெக்கார்டர் பை ரெக்கார்டரா உள்ள விஷயம். டாக்டர்கள் அப்போலோலையே என்கிட்ட ஒரு டாக்டர் சொன்னார், அவர் ரூம்ல பெருசா வச்சிருப்பார். நான் தான் அவரை பார்த்தேன், பரீட்சை பண்ணேன். அப்புறம் பரீட்சை பண்ணா அவருக்கு உடம்புல கேன்சரே இல்லை. இப்ப நாம் அதுக்காக உடனே டாக்டர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம் இல்லை. நார்மலா உள்ள வாழ்க்கை வேற, இதையும் தாண்டி மிராக்கிள் நடக்குங்கிறதுக்காக சொல்லவர். நடக்காதுன்னெலாம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காதுங்கெல்லாம் கிடையாது. இப்போ இப்ப சில பேர் சரித்திரத்துல கை வெட்டின கை வந்ததுன்னு இருக்கு. அது எப்படி சார் வரும்னா, இயற்கையில இருக்கே ஒரு மரத்தோட கிளையை ஒடிச்சா அங்க ஒரு கிளை வரதே, அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கே, நாமும் அந்த மரமா இருந்து தானே வந்திருக்கோம் அப்படிங்கிறத எங்கேயோ உள்ள ஒரு இடத்துல இருக்கு. அதை தட்டி விட்டா போறோம் திரும்பி. இது மாதிரி 1000 விஷயம் சொல்லலாம். நாம அதை நோக்கி நாம திரும்பணும். இந்த மாதிரி வம்பு தேவையில்லாது. இங்க பாருங்க, நான் அது மாதிரி கஷ்டப்பட்டு பெரிய விஷயங்களை பேசினா இதை மிஞ்சி போனா 400 பேர் 500 பேர் பாப்பா. நான் ரவா உப்மா பண்றது எப்படின்னு ஒரு 10 நிமிஷம் வீடியோ கொடுத்தேன்னா 1,00,000 பேர் பார்த்துருப்பான்னு. ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லை, ஒரு மண்ணாங்கட்டு கிடையாது. ரவா உப்மா பண்றது எப்படி அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன்னா 1,00,000 பேர் ராத்திரிக்குள்ள பார்ப்பான். எத்தனை தடவை தின்னாச்சு, எத்தனை போயாச்சு, கொஞ்சமாவது யோஜனை வேண்டாமா? அறிவுள்ள சமூகம் இல்லையா நாம? அதை நோக்கி திரும்ப வேண்டாமா? அவன் சொன்ன அந்த வேலைக்கார புத்தியோட படிக்கலாமா? ஆராய்ச்சி புத்தியோட என்ன படிக்கணும்? நாம அடிமத்தன புத்தியோட படிப்பு வேண்டாம்னு சொல்லல, அந்த டியூனிங் தான் தப்புங்கிறேன் நான்.
நீ படி, வேலைக்கு போகலாம், இந்த முதல்ல இந்த புத்தியையே விடுங்கோ. நீ படி, உன்னை கண்டுபிடி, நீ உலகத்துல பெரிய ஆளாக அல்லது உலகத்துக்கு உபகாரம் பண்ணு. அத்தனை விஷயங்கள் இருக்கு. அத்தனை, ஏன்னா இத்தனை பிறவியை தாண்டி தான் நாம மனுஷ பிறவியை அடையறோங்கிறதே. இத்தனை ஒரு புரோகிராமும் நம்ம உடம்புலையும் இருக்கு. அது எல்லாம் பிரீஸா இருக்கும். அதை தட்டி விடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சரித்திரங்கள்ல அது நிரூபணமாயிருக்கு. இந்த பரசுராமர் கருணையோட உள்ளவர்னு சொன்னேன். ஓ அப்படியா, நான் சொன்னா பீஷ்மன் கேட்பான்னு இவர் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். இந்த பெண்ணை அழிச்சுண்டு தன் குருநாதர் வந்தார்னு உடனே அவரை பூஜை பண்ணி உட்காத்தி வச்சு நமஸ்காரம் பண்றார். பின்னாடியே இவ நிக்கிறதையும் கவனிக்கிறார் பீஷ்மர். அதுலயே புரியறது இவ சிபாரிசு ஆயிடுச்சுன்னு வந்திருக்கா அப்படிங்கிறது புரியறது. நமஸ்காரம் குருவேன்னார். உடனே பரசுராமர் சொன்னார், பரசுராமா, பீஷ்மா சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்க. நான் என்ன பண்ணணும் குருவே? பொதுவா மகான்கள்கிட்ட பேசும்போது கிங் கரோமி அப்படின்னு சொல்லணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடாது. அதனால என்ன பண்ணினார்? நமஸ்காரம் பண்ணி நான் என்ன பண்ணணும்னா, உடனே அவர் சொன்னார், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. அது நடக்காதுன்னார். ஏன் அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தெரியாதா, எனக்கு பீஷ்மருங்கிற பேரே நான் சத்தியம் பண்ணினத்தினாலதான் நான் வந்தது. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணினத்தினாலதான் நான் வந்தது. நான் சொல்றேன் அந்த சத்தியத்தை விடுன்னா. கவனிச்சு கேட்கணும் இந்த இடங்கள்லாம். நான் சொல்றேன் அந்த சத்தியத்தை விடுன்னு சொல்றது குருநாதர், பகவானுடைய அவதாரம். அவர் பரசுராமர் பகவானுடைய அவதாரங்கள்ல ஒரு அவதாரம். அவர் சொல்றார், இது மாதிரி ஒருத்தர் சொன்னா யாரா சொல்லுவா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். நாம நம்மளோட எல்லையை மீறத்துக்கு. பீஷ்மர் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? இந்த பூமியானது வாசனையை விட்டாலும் விடும், ஜலமானது சுவையை விட்டாலும் விடும், நெருப்பானது ரூபத்தை விட்டாலும் விடும், காற்றானது ஸ்பரிசத்தை விட்டாலும் விடும், ஆகாசமானது சப்தத்தை விட்டாலும் விடும், யமதர்மராஜன் தர்மத்தை விட்டாலும் விடுவான், இந்திரன் பலத்தை இழந்தாலும் இழப்பான், விஷ்ணு சக்கரத்தை விட்டாலும் விடுவர், சிவபெருமான் சூலத்தை விட்டாலும் விடுவர். இந்த பீஷ்மன் சத்தியத்தை விட மாட்டான். த்யஜேச்ச பிருத்திவி கந்தம் ஆபஸ்சரசமாத்மனஹ ஜோதிஸ்ததா த்யஜேத் ரூபம் வாயுஸ்பர்ஷ குணம் த்யஜேதி விக்ரமம் விருத்ரஹ ஜஹ்யாதி தர்மம் ஜஹ்யாச்ச தர்மராட் த்யஜேத் சப்தம் ததாகாசம் சோமஸ்ரீதாம் சுதாம் த்யஜேதி நத்வஹம் சத்யமுத்ஸ்ருஷ்டும் யவசேயம் கதஞ்சனா. இந்த பீஷ்மன் ஒரு காலத்திலையும் சத்தியத்தை விடமாட்டான். ஒரு குருநாதர் சொல்றதே அப்படி சொல்லலாமா அப்படின்னா, குரு சொன்னா மீறக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். அது எதுல எந்த லெவல் இருக்கு? அதுல பொதுவா சாஸ்திரங்கள்ல மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவான்னு இருக்கு. அம்மாவை தெய்வமா நினைக்கணும், அப்பாவை தெய்வமா நினைக்கணும், ஆச்சாரியனை தெய்வமா நினைக்கணும், அதிதிய தெய்வமா நினைக்கணும் அப்படின்னு. இந்த எல்லை எதுவரையில்னு இருக்கு. அந்த எல்லை பரியந்தம் தான் அது. காட்டுக்கு அனுப்பிச்சால் கைகேயி அப்படின்னு தெரிஞ்ச உடனே பரதன் கைகேயிய பார்த்து உன்னை வெட்டி கொன்னுடு வேணுமா, இந்த இடத்துலயே உன்னை வெட்டி துண்டம் போட்டுருவேன். நான் ஏன் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு கொல்லாம இருக்கேன்னா, உன்னை கொன்னுட்டு நான் ராமனை போய் பார்க்க போனா ராமர் என்னை பார்க்க மாட்டார், அம்மாவை கொன்னவன்னு சொல்லி. அதுக்காக உன்னை விடுறேன். நான் விட்டத்துக்காக நீ உயிரோட வாழ தகுதியானவள்னு நினைச்சுடாத. நீ
நான் போய் ராமன் ஐஷ்ணு வரத்துக்குள்ள நீ உயிரை விட்டு இருக்கணும். சத்வமக்னிம் பிரவிசவா ஸ்வயம் வா தண்டகான்விஷா ரஜும்பதா நவா கண்டே நஹிதேன்யத் பராயணம். நீ அக்னியில இறங்கி உயிரை விடுவையோ, இல்ல ஒரு முழம் தூக்குல தொங்கி உயிரை விடுவையோ, அல்லது நீ கிளம்பி எங்கேயாவது கண் காணாம ஓடி போவையோ, நீ இருக்கக்கூடாது. நான் திரும்பி ராமன் ஐஷ்ணு வரத்தே நீ உயிரோடு இருக்கக்கூடாது. இப்படி கடுமையா பேசின பரதனை பரதாழ்வார்னு சொல்றோம் நாம் இன்னைக்கு. பரதாழ்வார் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியுதம்மா. நான் சொன்னேன் 1000 கம்பர் சொல்றார். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ணனித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினோய் என்ற பொழுது புகழ்நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியுதம்மா. 1000 ராமன் வந்தாலும் இந்த பரதனுக்கு ஈடாக முடியுமா அப்படின்னு கேட்கிறார். பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜா. நிகமந்த மகாதேசிகர்னு ஒருத்தர் பாதுகா சகசிரம்னு பண்ணியிருக்கார். அதுல சொல்றார், யாருக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் பண்ணலைன்னாலும் பரதனுக்கு பண்ணுங்கோங்கிறார். முதல் நமஸ்காரம் பரதனுக்கு பண்ணணும் அப்படின்னு. இப்படி பரதனை இன்னைக்கு கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது பிதிருதேவோபவா, அப்பாவை தெய்வமா நினைக்கணும். அப்பா சொன்னதை எல்லாம் கேட்டா. பிரஹ்லாதன் நெருப்புல குதின்னா குதிச்சான், சமுத்திரத்துல குதின்னா குதிச்சான், மலையிலேருந்து குதின்னா குதிச்சான், விஷத்தை சாப்பிடுன்னா சாப்பிட்டான், நாராயணான்னு சொல்லாதேன்னா மாட்டேன். நீ பாக்கி எதை சொன்னாலும் நான் கேட்பேன், நாராயணான்னு சொல்லாதேன்னா கேட்க மாட்டேன். கோவிலுக்கு போகாதடான்னு சொல்றவன் ஒரு அப்பாவா? கோவிலுக்கு போகாத அப்படின்னு சொன்னா ஒரு அப்பனா? யோசனை பண்ணுங்க. கோவிலுக்கு போடான்னு சொல்றவன் தானே அப்போ. நெத்தி இட்டுக்கோடா, சாமி கும்பிடுறா, கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு குழந்தைகளை நல்ல பழக்கம் பழக்கிறது தானே தாய் தன் பெரியோர்களுடைய அடையாளமே. நல்ல பழக்கங்கள் இல்லாம செய்யாதேன்னு சொல்றவன்லாம் பெரியோர்களா? கிடையாது. மூணாவது ஆச்சாரிய மகாபலி வாமனாவதாரம் எடுத்து வந்தார். 3 அடி தானம் கேட்டார், தரேன்னா சுக்கராச்சாரியார் சொன்னார், கொடுக்காதேன்னார். ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இவர் பிரம்மச்சாரி இல்லையோ. ஏஷ வைரோச்சனே சாட்சாத் பகவான் விஷ்ணுரவ்யயः கஸ்யபாததிதேர்ஜாதः தேவானாம் காரிய சாதகः சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூடவர்த்திஷ்யசே கதம். நீ நினைக்கிற மாதிரி அவன் விஷ்ணு இல்ல, இவன் பிரம்மச்சாரி இல்ல, விஷ்ணு. விஷ்ணு உன்னை ஏமாத்தி உன் சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு உடனே அவன் சொன்னான், நாம ஒரு தானம் தர்மம் பண்ணினா என்ன நினைச்சுன்னு கொடுக்கிறோம்? ஒரு மனிதன் கையில தான் கொடுக்கிறோம், ஆனா தெய்வமா நினைச்சுதான் கொடுக்கிறோம். யாருக்கு நாம் கொடுத்தாலும், ஒரு அன்னதானமோ ஒரு தீர்த்த தானமோ எந்த தானம் பண்ணினாலும் சாஸ்திரங்கள் ஒரு கன்னிகா தானம் கூட விஷ்ணவே துப்பியம்ங்கிறது, பகவானா நினைச்சுதான் கொடுக்கணுங்கிறது நம்ம சாஸ்திரம். அந்த காலங்கள்ல இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் பழக்கத்துக்கு சொல்றேன். செவ்வாய்க்கிழமை ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்ப ஹோட்டல்லாம் பெருசா கிடையாது, சொந்தக்காரங்க வீட்டில் தான் வந்து தங்குவாரு. அப்படி தங்கும்போது மூஞ்சியை தூக்க மாட்டாருங்க, சந்தோஷப்பட்டு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கேன் வைத்தியநாத சுவாமி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவார். வைத்தீஸ்வரன் கோவில் சுவாமியே வந்த மாதிரி வந்திருக்கீர்கள், இன்னைக்கு சாப்பாடு போடுற பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு. சனிக்கிழமை வந்தா வெங்கடாஜலபதி மாதிரி வந்திருக்கேன் அப்படின்பா. அவன் வெங்கடாஜலபதியா இருக்க வேண்டாம், சனீஸ்வர தேவதையாவே இருக்கலாம். ஆனாலும் நாம சொல்லும் போது வெங்கடாஜலபதின்னு தான் சொல்லுவோம். இது நம்மளோட ஒரு கல்ச்சர். தெய்வம் மாதிரின்னு சொல்லி ஒருத்தன்ட்ட கொடுக்கற தேவை. தெய்வமே வந்தா கொடுக்காம இருப்பேனா? அந்த தெய்வமே வந்திருக்குன்னா கொடுக்காம இருப்பேனா? நீ கொடுத்தேன்னா உன்னை கொடுப்ப போறேன்னா உன்னை சபிப்பேன்னா. என்ன சபிப்பேன்னு கேட்டான். உன் கையை விட்டு சொத்து போக கடவுதுன்னு சபிப்பேன்னா. சபிச்சுக்கோங்க. ஒன்னா யாருமே பிறக்கிறதே சொத்தோட பிறக்கல, போகும்போது சொத்தோட போறது இல்ல. எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்துல சொத்தை விடுறான்.
வியாபாரம் பண்ணி சொத்தை விடுறான், ஷேர் மார்க்கெட்ல சொத்தை விடுறான், சூதாடி சொத்தை விடுறான், பரஸ்திரீ கமனம் பண்ணி சொத்தை விடுறான், குடிச்சு சொத்தை விடுறான், இன்னொருத்தரை நம்பி சொத்தை விடுறான், திருட்டு கொடுத்து சொத்தை விடுறான், சொந்தக்காரால்கிட்ட ஏமாந்து சொத்தை விடுறான், சாமர்த்தியம் இல்லாம சொத்தை விடுறான், ஒழிச்சு ஊதாரியா இருந்து ஒழிச்சு சொத்தை விடுறான். நான் அப்படிலாம் சொத்தை விடல, நான் தானம் பண்ணி சொத்து போனா போட்டோம், தானம் பண்ணி போட்டோம் சொத்து. தானம் பண்ணி சொத்தை விட்டேன்னு தானே இருக்கும், தப்பு தானம் பண்ணி சொத்தை விட்டேன்னு இருக்காது அப்படிங்கிறான். கொடுத்தான்னு இன்னைக்கு மகாபலிய கொண்டாடுறோம். கேரளா முழுக்க ஓணத்தை எப்படி கொண்டாடுறார்கள்? ஏன்னா அவனோட தியாகம் அது மாதிரி. அதிதி தேவோபவா பார்வதி பரமேஸ்வரனே விருந்தாளியா வந்தும் சிவன் இந்த பண்ணின உடனே தூக்கி எறிகிறார். இதெல்லாம் ஒரு எல்லை. அந்த எல்லை தாண்டினா அந்த மரியாதை இருக்காது. மதிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லலை. ஏன்னா இவர்கள்லாம் நமக்கு தர்மத்தை போதிக்கணும், நம்ம நல்வழி படுத்தணும். நல்வழியில போகாதேன்னு இவர்கள் எல்லாருமே நம்மளை நல்வழியில போகிறதுக்கு வழி காட்டுறவர்கள். அதனாலதான் இவர்களை தெய்வமா நினைக்கணும்னு நாம் சொல்றதே. நீ நல்வழி போகாதேன்னு சொல்றதுக்கு இவர்கள் என்னத்துக்கு நமக்கு? அப்ப பரசுராமர் சொன்னார், என் வார்த்தையை நீ கேட்கலன்னா உனக்கு எனக்கு சண்டை வரும்னா. என்னைக்கு, என்ன தேதி, எந்த இடம், எத்தனை மணின்னு சொல்லுங்க, நான் தயாரா இருக்கேன்னா பீஷ்மர். சண்டை வரும்னா வந்தது, குருக்ஷேத்திரத்திலேயே வந்தது சண்டை. குருக்ஷேத்திரத்துல இன்னைக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டார். பீஷ்மர் போறார். ஒரு ஆச்சரியம், நல்ல ஆச்சரியமான தேசம் இது. அதுக்காக சொல்ல வர, அங்க குருக்ஷேத்திரம் போகணும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது, சும்மா கணத்து தவளையாவே இருக்கக்கூடாது. அங்க ஏகப்பட்ட 300 சொச்சம் புண்ணிய தீர்த்தம் இருக்கு, குளங்கள் இருக்கு பாருங்க. 300 சொச்சம் குளம் இருக்கு. அதுல பெரிய கோட்டம் தடாகம்ங்கிறது சூரிய தடாகம், சந்திர தடாகம்னு இருக்கு. சூரிய கிரகணத்தன்னைக்கு சூரிய தடாகத்துல ஸ்நானம் பண்ணுவார்கள், சந்திர கிரகணத்தன்னைக்கு சந்திர தடாகத்துல ஸ்நானம் பண்ணுவார்கள். இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அங்க போய். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கும் அந்த குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாயுத்சவா அப்படின்னு பகவத்கீதை ஆரம்பிக்கும் போதே அது தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த க்ஷேத்திரத்துலதான் சண்டை. பரசுராமர் சண்டையை குறிச்சுட்டார். பீஷ்மர் போறார். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கார் பரசுராமர்னா, அந்த சூரிய தடாகத்துல ஸ்நானம் பண்ணிட்டு விபூதி இட்டு ருத்ராட்சத்தை போட்டு இப்படி நின்றுட்டு இப்படி ஜபம் பண்ணின்னு சூரியனை பார்த்து ஜபம் பண்ணின்னு நிற்கிறார். காயத்ரி ஜபம் பண்ணி நிற்கிறார். கவச்சங்குண்டலம், வில்லு, அம்பரா, துணி, கத்தி, கேடயங்கள்லாம் எடுத்துன்னு போன பீஷ்மர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் தேர்ல வச்சார். கவச்சங்கள்லாம் கயற்றினார். மேல் துணி எடுத்து இடுப்புல கட்டினார். அங்க தவம் பண்ணக்கூடிய பரசுராமர் காலில் நமஸ்காரம் பண்ணினார். இப்படி நிமிர்ந்து பார்த்தார். எதுக்குடா எனக்கு நமஸ்காரம் பண்றேன்னு கேட்டார். இப்ப என்னத்துக்கு வந்திருக்க நீ? சண்டை போட. அப்புறம் எதுக்கு நமஸ்காரம் பண்ற? என்கிட்ட மரியாதை இருந்ததுன்னா என் சொன்னத்தை கேட்டுக்கணும், என்னோட சண்டை போடுவேன். இது பாருங்க, சொல்ல பிரிச்சு பார்க்க புரிஞ்சுக்கோங்க. இந்த நமஸ்காரம் இப்ப நீங்க பண்ற இந்த தவத்துக்கு, இந்த உலகம் நன்னா இருக்கணும்னு தவம் பண்றேன், அதுதான் பிராமணனுக்கு கொடுத்த மரியாதை. பிறப்புனால இல்லை. அந்த காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, தியோ யோன பிரச்சோதயா அப்படின்னு எங்க பதம். நகா அப்படின்னா எங்களுடைய புத்தியை தூண்டட்டும். ஒரு பஸ் டிரைவர் 50 பேரை வச்சு ஓட்டுற மாதிரி அது. எங்களுடைய யார சொல்றான் இவன்? என்ன பொண்டாட்டியை சொல்றானா, பிள்ளைய சொல்றானா? அப்ராமணர்கள், ஸ்திரீகள் எல்லாருக்கும் சேர்த்து இவன் ஜெபம் பண்ணணும்னு விதி. இவனோட கடமை. உலகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இவன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அந்த தியாகத்துக்கும் அந்த தவத்துக்கும் தான் நமஸ்காரம். சண்டை, நீங்க பிராமணர், நீங்க சொல்லி கொடுக்கலாமே தவிர நீங்க சண்டைக்கு வரக்கூடாது. சண்டை போடுறது உங்களோட தொழில் இல்லை. அதுக்கு தான் பதிலுக்குன்னா சண்டை நடந்தது. 28 நாள் சண்டை. பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் 28 நாள் சண்டை. அபாரமா மகாபாரதத்துல ரொம்ப விஸ்தாரமா இருக்கும். சாரமா ஒன்று சொல்லிட்டு போறேன். பீஷ்மர், பரசுராமர் இப்படி எடுத்துக்கோங்க. பரசுராமர் பகவான், பீஷ்மர் ஒரு தேவன் தான். பரசுராமர் குரு, அவர்கிட்ட படிச்சவர் தான் பீஷ்மர், சிஷ்யன் தான்.
கவனிச்சு கேட்கணும். இவருக்குள்ள திறமை அவருக்குள்ள திறமைங்கிறத இப்படி சொன்னாலும், பரசுராமர் பகவானாகவே இருந்தாலும், அவர் குருவாவே இருந்தாலும், பீஷ்மர் சிஷ்யராகவே இருந்தாலும், சாதாரண மனிதராகவே இருந்தாலும், சாஸ்திரம் என்ன சொல்றது? சத்தியமேவ ஜெயதேங்கிறது. என்ன பண்ணினாலும் கடைசியில சத்தியம்தான் ஜெயிக்கும். இந்த கோர்ட்ல வேணா நீ ஃப்ராடு பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வந்துடலாமே தவிர, நீ எத்தனை கோர்ட் இருக்கு உனக்கு தெரியுமா? எத்தனை கோர்ட் இருக்கு? அந்த கோர்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணுமே. ஒரு நாள்ல முடிஞ்சுடுற விஷயம் இல்லையா? கண்ணுக்கு எதிர்த்தாப்புல பாக்குறமே ஐயா, கண்ணுக்கு எதிர்த்தாப்புல பாக்குறமே. அந்தந்த கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் ஆகி தண்டனை அனுபவிக்கிறவர்கள் எல்லாம் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல வெளியில வேணா வெள்ளையும் சொல்லியுமா பேசலாமே தவிர, உள்ள பாய்லர் மாதிரி கொதிக்கிறது பிரச்சனை. பாய்லர் மாதிரி நாம தான் சௌக்கியமா இருக்கிறது. உண்மையாவே நாம தான் படுத்துட்டா தூக்கம் வருது, சாப்பிட்றோம், பொழுது முடிஞ்சா தொழிலை பார்க்குறோம், சாப்பிட்றோம், ஏதோ நல்ல காரியத்தை பண்றோம். இதையே பிரச்சனைன்னு நாம நினைச்சுக்கிறோம். இதையே பெரிய பிரச்சனையா நினைச்சுக்கிறோம். வாழ்க்கை முழுக்க அதை விளக்க முடியாத பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு தெரியுமா? படுத்தா தூக்கம், நினைச்சா தூக்கம் வராது. படுத்தா தூக்கம் வராதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும், நினைச்சா பயமா இருக்கும். நினைச்சா வாழ்க்கையை பத்தி நினைச்சா பயமா இருக்கும். பல வகையில இருக்கும். தன்னை பத்தியோ, குடும்பத்தை பத்தியோ, குழந்தைகளை பத்தியோ, ப்ராப்ளங்களை பத்தியோ நினைச்சா. அப்படிலாம் நமக்கு பகவான் வைக்கலையே, சௌக்கியமா வச்சிருக்கார். நம்மளை சௌக்கியமா வச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் சத்தியம். பீஷ்மாச்சாரியால் தான் ஜெயிக்கிறார். பரசுராமர் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப இந்த அம்பைக்கின்னு வந்த ஒரு ஆதரவும் வாபஸ் ஆயிடும். இவன் என்ன பண்ணா, அதுக்கு மேல விடல, நேர பரமேஸ்வரனை குறிச்சு தபஸ் பண்ணா, சிவபெருமானை குறிச்சு. சிவபெருமான் வந்தார், என்னன்னா எனக்கு பீஷ்மரை கொல்லணும்னா, பீஷ்மரை ஜெயிக்கணும்னா. அதுக்கு அவர் சொன்னார், நான் ஒரு மாலை தரேன், உன்னால நேரடியா ஜெயிக்க முடியாது, உனக்கு இந்த ஜென்மால அதுக்கு உள்ள யோகங்கள்லாம் கிடையாது. இந்த ஜாதகத்துல யோகம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த யோகம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நன்னா ஜாதகம் பார்க்க தெரிஞ்ச வாழ்க்கை தான் பார்க்கணும். அதுல இன்னொன்னு சொல்றேன், நான் யோகத்தோட பிறக்கிறதுன்னு ஒண்ணு, யோகத்தை சம்பாதிச்சுக்கிறதுன்னு ஒண்ணு. ரொம்ப கடுமையான முயற்சிகளால் அந்த யோகத்தை சம்பாதிச்சுக்கவும் முடியும். ஆனா கடுமையான முயற்சி தேவைப்படும். அது உனக்கு சுலபமா ஒரு வழி சொல்றேன். இந்த மாலையை நீ ஏதாவது ஒரு ராஜா கழுத்துல போட்டுண்டா அவன் பீஷ்மரோட சண்டைக்கு போனா அவன் பீஷ்மரை ஜெயிப்பான்னா. இவன் இந்த மாலையை எடுத்துன்னு எல்லா ராஜாட்டையும் போனா, அவா சொன்னா சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தாங்கிற மாதிரி நாங்க பாட்டுக்கு சாதாரணமா இருக்கும், என்ன கொண்டு பீஷ்மரோட எதுக்கு சேர்த்து விடுறேன்னு. எனக்கும் பீஷ்மருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த துருபதராஜன்கிட்ட போனார். துருபதராஜன் அவனும் மாட்டேன்னுட்டான், பீஷ்மரோட நான் சண்டை போட மாட்டேன்னா. எல்லாம் மேக்சிமம் கேட்டு முடிச்சாச்சு. அதனால இனி கேட்கறதுக்கு ராஜா இல்லைன்னு உடனே அவன் என்ன பண்ணினா, அந்த மாலையை எடுத்து துருபதராஜன் வீட்டு வாசல்ல ஆணியில மாட்டிட்டு போயிட்டான். இந்த சிவபெருமான்கிட்ட வாங்கின மாலையை ஆணியில மாட்டிட்டு போயிட்டான். யாருமே தொடக்கூடாதுன்னுட்டான் ராஜா. ஏன்னா அதை தொட்டா பீஷ்மரோட சத்ருவாயிடுவா. இவ போய் உயிரை விட்டுட்டு திருப்பி அதே பாஞ்சால ராஜனுக்கு சிகண்டிங்கிற பெயர்ல பிறக்கிறார். ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத நிலையில பிறந்து ஒரு நாளைக்கு அந்த மாலையை எடுத்து அவளே போட்டுன்றான் அப்படின்னு மேல சரித்திரம். இது பரியந்தம் பீஷ்மர். அப்புறம் என்ன பண்ணினார் பீஷ்மாச்சாரியார், குழந்தைகள் வளர்ந்து கல்யாணம் பண்ணியாச்சு தம்பிக்குன்னு நினைக்கும் போது அந்த விசித்திர வீரியன் இருக்கானே வியாதியில போயிட்டான், குழந்தைகள்லாம் பிறக்காமையே போயிட்டான். இப்ப சத்தியவதி சொல்றாள், ஒரு மனிதன் ஒரு உறுதி எடுத்துட்டான்னா எத்தனை இடையூறுகள் வரும் வாழ்க்கையிலங்கிறதுக்காக சொல்றேன். அவ அப்பா சொன்னார் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கொண்டு, மாட்டேன்னா. திரும்பி அம்ப சொன்னா நீ என்னதான் பண்ணிட்டு ஆகணும்னு அப்பயும் மாட்டேன்னார். திருப்பி பரசுராமர் சொன்னார் பாண்டி மாட்டேன்னார். இப்ப சத்தியவதிங்கிற அந்த அம்மா சொல்றா, எங்க அப்பா உங்ககிட்ட வரன்னு கேட்டார், எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு ராஜ்யம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப என் வம்சம் நின்று போயிடும். அதனாலதான் நாம போடுற பிளான் திட்டங்கள்லாம் எந்த அளவுங்கிறதுக்காக
எவ்வளோ பக்காவா பிளான் போட்டு பீஷ்மரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லி தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வம்சம் நின்று போயிடுது. அப்படியே சாஸ்திரப்படி வம்சம் நிற்கக்கூடாது, பரம்பரை நிற்கக்கூடாது, நல்ல பரம்பரை சர்வதா நிற்கக்கூடாது. அதனாலதான் போதாயனர்னு ஒரு மகரிஷி என்ன சொல்றார், ஸ்வீகாரமாவது பண்ணிக்கோங்கிறார். தத்து எடுத்துக்கிறதுன்னு பேர், தமிழ்ல தத்து எடுத்துக்கிறதுன்னு பாருங்க. அதுக்கு சமஸ்கிருதத்துல ஸ்வீகாரம்னு பேர். அத போதாயனர்னு ஒருத்தர் தான் சொல்றார். ஏன்னா அந்த பரம்பரை, இங்க பரம்பரைங்கிறது நம்ம சொத்துக்காகன்னு சொல்றோம், சொத்துக்காக இல்லை. நாம செஞ்ச நல்ல காரியங்களை செய்யறதுக்கு ஒரு குழந்தை வேணும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற ரீதியில ராஜ பரம்பரை நிற்கக்கூடாது. நான் சொல்றேன், நான் அந்த நீ எங்க அப்பாவுக்கு கொடுத்த அந்த வாக்கை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னா மாட்டேன் பீஷ்மர். அதெல்லாம் தான் முடிஞ்சு போயிடுத்தேப்பா, அந்த காலங்கள்லாம் போயிடுத்தேன்னா. எல்லாரும் போயாச்சே, அப்புறம் நீ ஒரு சத்தியத்தை விட்டுடலாமேனாரு. எல்லாரும் போனாலும் சத்தியம் போகுமான்னாரு. ஏன் ராமாயணத்துல தசரதன்ட்ட சத்தியம் பண்ணிட்டு ராமர் வந்துட்டா, தசரதன்ட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டா. சத்தியம் பண்ணது தசரதன் தான் கைகிட்ட, ராமர் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். காட்டுக்கு வந்த உடனே தசரதன் காலம் ஆயிட்டான்னு உடனே பரதன் வந்து ராமரை கூப்பிடுறான். அப்ப கூப்பிடறதே ஒரு வார்த்தை சொன்னா அந்த சத்தியம் முடிஞ்சு போயிடுத்துன்னா. எப்படின்னா, அப்பா காலம் ஆயிட்டார், அதோட முடிஞ்சு போயிடுத்துன்னா. இது என்ன பேங்க் லோனான்னு கேட்டாரு. ஒருத்தன் போனான்னா அதோட அக்கௌண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கு இது என்ன பேங்க் லோனா? இந்தியாவது அது இப்ப இருக்கிறதவே க்ளோஸ் பண்ணலாம். இதுக்குள்ள சௌகரியங்கள்லாம் நிறையா இருக்கு, இருக்கிறதவே க்ளோஸ் பண்ணலாம். அது மாதிரி ஃப்ராடாது. அப்பா போனாலும் சத்தியம் போகாது பாரதான். அப்பா போனா அந்த காலத்துல அப்படி உண்டு. அப்பா சொன்ன, அப்பா கொடுத்த, அப்பா வாங்கின கடனை புள்ள தீர்ப்பான், தீர்த்து வைப்பான். எங்க அப்பா சொன்னதை நான் செய்யணும்பா, அந்த தர்மத்தை செய்வா. கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை தீர்த்து வைப்பா. வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றுவா. சில பெரியவர்கள் சொல்லிட்டு போவார்கள், என் தம்பியை விட்டுடாதரா, தம்பி கொஞ்சம் சாமர்த்தியம் போராதவனா இருப்பா, கூடையே வச்சுன்னு இருப்பார். அந்த காலத்துல எல்லாம் ஒரு கூட்டு குடும்பத்துல உண்டு. நான் போனதுக்கு அப்புறம் என் தம்பியை கை விட்டுடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவார். கடைசி மட்டும் சித்தப்பா சித்தப்பான்னு அந்த தம்பியை காப்பாற்றுவான். இன்னைக்கு சொந்த அப்பனுக்கே சோறு போட மாட்டேங்கிறான், அது வேற விஷயம். உனக்கு எனக்கு என்னன்னு அப்படிலாம் இருந்த தேசம் அது. எத்தனை அத்தை, எத்தனை சித்தப்பா பெரியப்பா, எத்தனை சொந்தக்காரால ஒரு காரணமும் இல்லாம வச்சு ரட்சிச்ச தேசம் தெரியுமா அது? ஒரு தர்மத்துக்கா அந்த அந்த பொறுப்பு. இப்ப எங்க அப்பா இருந்தா அவருக்கு அந்த பொறுப்புன்னா அந்த பொறுப்புக்கு நானும் ஜவாப்தாரி. அந்த கடமை எனக்கும் உண்டு. ஏன்னா அவர் சொத்தை நான் அடையறேங்கிறது மட்டும் இல்லை, சொத்து இருந்தாலும் இல்லாட்டினாலுமே அந்த நான் பொறுப்பு. அப்படி ஒரு உணர்ச்சி உண்டு மக்கள்கிட்ட. இப்ப அந்த கடமை, அந்த பொறுப்புங்கிறத யாருமே சுமக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அதுதான் பிரச்சனையே. இங்க ரொம்ப தப்பது. நீ சுமக்கல என்ன வேற எங்கேயாவது வரும். நீ அப்பனுக்கு சோறு வச்சு போடலன்னு வச்சுக்கோங்களேன், வேற எங்கேயாவது நான் அதுதான் நினைச்சுப்பேன். நான் இந்த ஏரோப்ளைன்ல காஃபி கொடுத்து இந்த கப்பல்லாம் வாங்குறா பத்தையில எச்சல்லாம் தான் வாங்குவா. நான் மனசுல நினைச்சுப்பேன், ஆத்துக்காரருக்கு பரமாறதுக்கு பதிலாக இந்த 10 பேருக்கு பரமாறி இந்த கப்பல்லாம் வாங்கி, இது நீங்க தொழில்னு வேணாலும் சொல்லுங்க. அது மாதிரி பெரிய ஷாப் மால் எல்லாம் வாசல்ல கூட்டுவா. வாச பெருக்க மாட்டேங்கிறா, இங்க வந்து கூட்டின்னு இருக்கா. ஆம்பளையும் அப்படிதான், வீட்டுக்கு பொறுப்படுத்துக்க மாட்டான். அங்க போய் மேனேஜர் வீட்டுக்கு கரியா வாங்கி போட்டு அதை போட்டு இதை போட்டு இந்த வீட்டு. நீ கடமைய நழுவினத்தினால கடமை ஒன்ன விட்டுடாது. அதான் விஷயம். நீ செய்ய வேண்டிய கர்மாவை நீ ஏமாத்தினேன்னா வேற எங்கேயாவது செய்யற மாதிரி வந்துடும். இதுதான் நமக்கு தலையில எழுத்துனாலும் ஏரோப்ளைன்ல போனாலும் அதுதான் தலையில எழுத்தா இருக்கும். அதனால கர்மாங்கிறது விடவே விடாது, பூமராங்கிறது. நீ அந்த கர்மாவை செஞ்சு தீர்த்தாதான் அந்த கர்மா அப்படிங்கிறது விடும். பீஷ்மர் சொன்னார், நான் பண்ணிக்க மாட்டேன் ராஜ்யம்னா அது நடக்கும், கவலைப்படாதீங்க, நான் வெளியில இருந்தே பார்த்துக்கிறேன், ஆனா நான் கல்யாணங்கள்லாம் பண்ணிக்க மாட்டேன்னா. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் சத்தியவதி என்ன பண்ணினால், வியாசரை விட்டு இந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினால். அதை அன்றைய தினமே சொன்னேன், முதல் நாள் சரித்திரத்திலே வியாச சரித்திரத்திலேயே இந்த விஷயங்களை சொன்னேன். மிஸ் பண்ணினவாளுக்கு மிஸ் பண்ணினது தான். ஏன்னா இது அந்த முக்கியமான விஷயங்களா இருக்கிறதுனால, வியாசருடைய அனுகிரகத்தினால
இந்த அம்பிகா அம்பாலிகா அதை தவிர இன்னொரு மனைவி உண்டு. பொதுவா சாஸ்திரங்கள்ல முதல்ல மனைவிக்கு தான் மனைவின்னு பேர். பத்னி அப்படிங்கிற அந்த வார்த்தை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறவளுக்கு தான் வரும். அது பட்ட மகிழ்ச்சியா இருக்கிறவளுக்கு தான் வரும். அது இன்னொரு மனைவி உண்டு. 3 பேருக்கும் வியாசருடைய அனுகிரகத்தினால 3 குழந்தைகள் பிறந்தது. திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் அப்படின்னு 3 பேர் பிறந்தது. விதுரர் பிறந்ததை விதுரரோட சரித்திரம் சொல்றதே சொல்றேன். அதுல ஒரு விசேஷம் இருக்குது. இந்த குழந்தைகளை வளர்க்கிறார். இதுல மூத்த மகனா உள்ள திருதராஷ்டிரன், பட்ட மகிழ்ச்சியான திருதராஷ்டிரனுடைய மகன் ராஜ்யத்துக்கு அன்பிட், எனக்கு அங்கஹீனம் உள்ளவன். அவன் மாற்றுத்திறனாளியா இருந்தா ராஜ்யம் பண்ண முடியாது. அவன் கண்ணு தெரியாதனால அவன் அன்பிட். அவன் அதனால பாண்டுவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ஆனா திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். காந்தார தேசத்து இளவரசிய பேசி முடிச்சு அதுக்குள்ள பீஷ்மர் என்ன பண்ணினார், நிறைய யுத்தங்கள்லாம் பண்ணி நிறைய தேசத்தெல்லாம் தன்னோட இணைச்சு விட்டார். ஓரளவு பாண்டு அவன் பங்குக்கும் பெருசா விஸ்தாரப்படுத்திட்டான் நாட்டை. அதனால காந்தார தேசத்தை சொன்ன உடனே அவன் கொடுக்கிறார். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உட்கார்ந்துக்கிறாள். அந்த காலத்துல எல்லாம் பெண்ணு பிள்ளை மனையில தான் பார்ப்பார்கள். ஒரு மந்திரம் சொல்லி பார்க்கணும். சாஸ்திரப்படி முதல்ல பார்க்கறதே மனையில தான் பார்க்கணும். அது மாதிரி தான் சாஸ்திரம். அது மாதிரி பார்க்கும்போது திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாதவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த காந்தாரி என்ன பண்ணால், தன் புடவை தலைப்பிலேயே ஒரு துணியை கிழிச்சு தான் கண்ணை கட்டினுட்டான். என் கணவனுக்கு எப்ப கண்ணு தெரியாதோ அப்ப நானும் கண்ணு தெரியாதவளாய் இருக்கேன் அப்படின்னு. குந்தி போஜன்கிற ராஜா, மத்ர தேசத்து ராஜாவினுடைய குமாரியான மாத்ரி 2 பேரையும் பாண்டுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. பாண்டு பழையபடி ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி இந்த கௌரவ ராஜ்யம் சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதே 3வது ப்ராப்ளம். இந்த வாழ்க்கை நாம இதெல்லாம் கதையெல்லாம் கதைக்கு இல்லை. நாம படிக்கிற காலத்துல சில ப்ராப்ளங்களை சந்திக்கிறோம். சின்ன வயசுல இந்த வாழ்க்கையை பிரிச்சு பார்த்தோம்னா தெரியும். 4 வகையா இருக்கும் வாழ்க்கை. கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம், ஜர அப்படின்னு 4 வகை. சின்ன வயசா இருக்கிறதே அப்பா காலமாயிடுவா, அம்மா காலமாயிடுவா, இல்லை சொத்து போயிடும். திடீர்னு சொத்து பெருசா பிசினஸ்ல நஷ்டம் எல்கேஜிக்கு கூட பென்ஸு கார்ல போன பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டவாள்லாம் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? ஒரே நாள்ல வாழ்க்கை மாறி போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், வைத்தியத்துல இருக்கான். அவ்வளோ 4 கார் 5 கார் டெல்லியில அவ்வளோ பெரிய பிசினஸ். அப்பா எல்லாம் போயிடுது, நஷ்டமாயிடுது, சோத்துக்கே வழி இல்லை அப்படிங்கிற நிலை வந்துடுது. இதெல்லாம் வரும். அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். சம்பாதிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை, ஜாக்கிரதையா ரட்சிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இவர் என்ன பண்ணார், அடுத்தது யௌவனத்துல வரும். கல்யாணம் பண்ணின்னு வாழற காலத்துல ப்ராப்ளங்கள் வரும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணின அப்புறம் பிரச்சனைகள் வரும் பெருசா. அப்புறம் இதெல்லாம் சரியா போயிடுத்து, நமக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி இருக்கிறதே பிரச்சனை வரும், ப்ராப்ளங்கள் வரும். பீஷ்மருக்கு அடுத்த பிரச்சனை வருது. பாண்டுவுக்கு ஒரு சாபம் வந்துடும். ஒரு ரிஷிய மானுன்னு நினைச்சுன்னு அவன் அடிச்சுட்டான். அதனால அவரை சபிச்சுட்டார். அதனால அவன் காட்டுக்கு போயிட்டான். போறதே அவன் மனைவிகளும் கூட போறேன்னா போன்ட்டான். இப்ப யார் ராஜ்யத்தை பார்த்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த ராஜ்யத்தை யாரு பார்த்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரத்தே அந்த காலம். அது அந்த காலம்ங்கிறதுனால மக்கள் பொறுமையா இருக்கா. திருதராஷ்டிரனுக்கு குழந்தை பிறந்தா அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறதே பாண்டுவுக்கே குழந்தை பிறந்துடுது. காட்டுல தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தினால பாண்டு காலமாயிட்டான். அந்த குழந்தைகளை கொண்டு ரிஷிகள் விட்டால் திருதராஷ்டிரனுக்கும் குழந்தை பிறந்தது. 2 பேரையும் வளர்க்கிறார். இந்த பாண்டு போறதே ஒரு சத்தியம் வாங்கினுட்டான் பீஷ்மர்ட்ட. என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் கண்ணு தெரியாத எங்க அண்ணாவை நீங்க கைவிடக்கூடாதுன்னு. இந்த சத்தியம்தான் பீஷ்மரை இந்த பக்கம் நிற்கிறதுக்கு காரணமா அமைஞ்சு. ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், பீஷ்மர் ரொம்ப நல்லவராச்சே, ஏன் அவர் பஞ்சபாண்டவர்கள் பக்கம் நிற்கல, இந்த பக்கம் ஏன் நின்னார்? அவர் தர்மத்தின் பக்கம் நிற்காம இந்த பக்கம் ஏன் நின்னார்? 2 காரணம். இந்த சத்தியம் ஒன்று. 2வது, ரிலேஷன்ஷிப்ல வரும்போது புள்ள பேரன். திருதராஷ்டிரன்கிறவன் மகன்,
கௌரவர்களோ பாண்டவர்களோ பேரர்கள். உறவுல முதல்ல மகன், அப்புறம்தான் பேரன். மகனை விட்டு கொடுக்க முடியாது. அதனாலையும் இந்த பக்கம் நிற்கிறார். அவன் கண்ணு தெரியாதவன்கிறதுனாலையும் இந்த பக்கம் நிற்கிறார். மகாபாரதத்துல பிரசித்தம் அவருடைய யுத்தம் அப்படிங்கிறது. நான்னா எப்போதும் நல்லதை எடுத்து சொல்றார். அவர் சொன்னதை கேட்கல, அதுதான் விஷயம். மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறத, சண்டை ஆரம்பிக்கிறதே பீஷ்மரை தர்மபுத்திரர் நமஸ்காரம் பண்றார். கவச்சங்கள் எல்லாம் கழட்டி வச்சுட்டு, யுதிஷ்டிரா நீ வருவேன்னு தெரியும், நீ வருவேன்னு தெரியும், அபிவாதயத்வாம் பகவன், என்ன ஆசீர்வாதம் பண்ண. நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ எப்படி எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணலைன்னா உன்னை நான் சபிக்கிறதா இருந்தேன். பெரியவர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இந்த ஒரு மரியாதையை தான், இந்த பிரியத்தை தான். ஒரு 5 ரூபா பணத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அப்பா அம்மாட்டுக்கு அந்த மரியாதை, அந்த பிரியத்தை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த கால குழந்தைகளுக்கு அதுதான் புரியல. ஏன் சொன்னாதான், காமிச்சாதானா, நடந்தாதானாங்கிறான். செஞ்சா என்ன தப்பு? அந்த பிரியத்தை காமிச்சா என்ன தப்பு? துரியோதனனும் வந்தான், நமஸ்காரம் பண்ணினான். தாத்தான்னா என்னன்னார், ஒரே ஒரு கேள்வின்னா, இப்ப நடக்க போற சண்டையில யாருக்கு ஜெயம் வரும்னா, நான் என்ன கிளி ஜோசியமா அல்லது இந்த கிண்டியில, ஒரு காலத்துல கிண்டின்னு ஒன்று உண்டுந்தூர்ல இந்த குதிரை ரேஸ் நடக்கிற வாசல்ல ஜோசியக்காரா இருப்பா. ஆமா சாமி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எனக்கு அதை பத்தி விஷயம் தெரியாது. அந்த காலத்துல உள்ள விஷயம், ஏன்னா என் வயசுக்கு முன்னாடியே அதெல்லாம் நிறுத்தியாச்சு. அப்ப அவன்கிட்ட போய் கேட்பா, எந்த குதிரை மேல கட்டலாம் அப்படின்னு, கிண்டி ஜோசியமா அது அப்படிம்பார்கள் அந்த காலத்துல. யுத்தம் ஆரம்பிச்சாச்சு, வார் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்ப கேட்கிறேன் யாருக்கு வெற்றி கிடைக்கும்னு. இல்லை நீங்க சொன்னா ஓரளவு கரெக்டா இருக்கும், அந்த நம்பிக்கையெல்லாம் உனக்கு இருக்கான்னு கேட்டா இருக்குன்னா, அப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யதோ தர்மஸ்ததோ ஜெயஹா, எங்கு தர்மம் இருக்கோ அங்க ஜெயம்னா. கவனிச்சு கேட்கணும், எங்கு தர்மம் இருக்கோ அங்க ஜெயம்னா. ஒன்னே துரியோதனன் கேட்டான், அப்ப நமக்கு வெற்றி இல்லையான்னு. அப்ப நமக்கு வெற்றி இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. எங்கு தர்மம் இருக்கோ அங்கு ஜெயம் அப்படின்னு தானே சொன்னேன். உனக்கு வெற்றி அவருக்கு வெற்றி அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. அதுக்கு அவன் சொன்னான், பஞ்சபாண்டவர்கள் தர்மபுத்திரர், தர்மர்கள் இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன்? அப்ப சொன்னார், நீ இது புரிஞ்சுருக்கிறதுனால சொல்றேன், யதோ தர்மஸ்தத கிருஷ்ணா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெய. தர்மம் இருக்கிறதுனால எங்கு தர்மம் இருக்கோ அங்க பகவான் இருப்பான், பகவான் எங்க இருக்கானோ அங்க வெற்றி அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தை வழி நடத்தி கடைசியில பகவானுடைய தரிசனத்தோட மோட்சத்தை அடைஞ்சார் பீஷ்மர் அப்படிங்கிற சரித்திரத்தோட இன்னைக்கு முடியறது. நாளைய தினம் விதுரருடைய சரித்திரம், ஆச்சரியமான ஒரு கேரக்டர். அப்புறம் கர்ணனோடது, அப்புறம் தர்மபுத்திரர் கிருஷ்ணரோடது.